இன்னைக்கு எங்கிட்ட இருந்து இறைவன்கிட்ட இருந்து நேரடியா பதில் வந்தாதான் நான் போறேன், இல்லைன்னு அமெரிக்கா போக மாட்டேன்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்புறம் ரொம்ப நேரம் தியானம் செய்துக்கிட்டே இருந்தார். ஒரு பதிலும் வரல. ரொம்ப ஏக்கத்தோட இறைவனுக்காக வேண்டுதல் செய்யிட்டு இருக்கார். கடைசியா ஒரு மத்தியான நேரத்துல ஒரு வாசல் தட்டு வந்தது கதவுல. கதவு திறந்தா இருந்தாலும் 1920 இறைவன் அவருக்கு ஒரு காட்சி கொடுத்தார். இந்த ராஞ்சி ஸ்கூல்ல அவர் ஒரு உட்கார்றதுக்கு இடம் கூட கிடையாது. எப்போதும் ஸ்டூடெண்ட்ஸோட பிஸியா இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு ஸ்டோர் ரூம்ல நிறைய பெட்டிகளுக்கு பின்னால போய் உட்கார்ந்து தியானம் செய்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல தனிமையான இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல தியானம் செய்யும்போது அவருக்கு அப்படியே ஒரு மனக்காட்சி வரும். அதான் இறைவன் அவருக்கு அமெரிக்கால நாட்டுல இருக்கிற அந்த மக்கள் அவங்களெல்லாம் காட்டுறாரு. முக்கியமா எல்லாரும் அவங்க சீடர்கள். பிறவிகள் தொடர்பு இருக்கு. இந்த பிறவியில் அவங்க எல்லாம் அமெரிக்கால பறவை எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க பூரா அப்படியே அமெரிக்கா, யூரோப் அங்க இருக்கிற அந்த வெஸ்டர்ன் இது டிசைபிள்ஸ் தான் அதை பூரா அப்படியே ஒரு மனக்காட்சி புரிஞ்சு உடனே இன்ட்யூஷன் தான் புரிஞ்சுக்கிட்டாரு. இறைவன் என்ன அமெரிக்காவுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு. இது காலையில வந்தது அந்த மனக்காட்சி. அன்னைக்கு ஆஃப்டர்நூன் இந்த ஸ்கூலுக்கு போறப்ப பூரா அந்த டீச்சர் கிட்ட கொடுத்துட்டு அவர் கல்கத்தாவுக்கு போய் கிளம்பிட்டார். இது பாருங்க எவ்வளவு பற்றின்மைனா என்ன, அவருடைய எக்ஸாம்பிள் பாருங்க எப்படின்னு. இவ்வளவு அழகா அந்த ஸ்கூலை டெவலப் பண்ணாரு, இவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஆனா இறைவன் நீ அமெரிக்காவுக்கு போன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே அவர் அமெரிக்காவுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டார். அது கரெக்டா அதே மாதிரி 1920 பாஸ்டன்ல காங்கிரஸ் ஆஃப் ரிலிஜியஸ் லிபரல்ஸ் அப்படின்னு ஒரு மகாசபை, அதுல இந்தியா பிரதிநிதியா பரமசிவம் வந்திருக்கு, இன்விடேஷன் வந்து. அங்க முதல்ல அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் டாக் அத சயின்ஸ் ஆஃப் ரிலிஜன் அந்த பேர்ல முதல்ல அந்த புத்தகம் வந்தது. அது என்னன்னா தர்ம விஞ்ஞானம். அதாவது நம்ம எல்லாரும் வாழ்க்கையில தேடக்கூடிய விஷயம் என்ன, உலகத்துல மக்கள் எல்லாருக்கும் பொதுவான ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அதை அவர் கரெக்டா சொல்றாரு. இதான் நம்ம சாங்கியா பிலாசபி சொல்லுது. நம்ம உலகத்துல உள்ள மக்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு விருப்பம் தான், ஒரே ஒரு தேடல் தான். அது என்ன? 3 வித துன்பங்களிலிருந்து விடுபடுதல், எப்பொழுது இறைவனுடைய பேரானந்தத்துல தலைச்சிருக்கு. இதுதான். இத அழகா அந்த குருஜி பாஸ்டர்ல சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் இன்வைட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஆர்கனைசேஷன் பெரிய ஆரம்பிச்சது. அமெரிக்கால எல்லா இடத்துலயும் போய் குருஜி டிராவல் பண்ணாரு. இப்போ பாபாஜி ஏற்கனவே குருஜி கிட்ட சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம், திரும்பவும் அந்த அமெரிக்கா போறதுக்கு இன்விடேஷன் வந்தா கூட குருஜி நேரடியா இறைவன் சொன்னாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்மானம் செய்தார். தீர்மானம் செய்து கல்கத்தால அவர் வீடு 4 கர்பார் ரோட்ல அவர் உட்காந்து காலையில தியானம் பண்ண ஆரம்பிச்சார். இன்னைக்கு எங்கிட்ட இறைவன்கிட்ட நேரடியா பதில் வந்தாலும் நான் போவேன், இல்லைன்னு அமெரிக்கா போக மாட்டேன்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்புறம் ரொம்ப நேரம் தியானம் செய்துக்கிட்டே இருந்தார். ஒரு பதிலும் வரல. ரொம்ப ஏக்கத்தோட இறைவனுக்காக வேண்டுதல் செய்யிட்டு இருக்கார். கடைசியா ஒரு மத்தியான நேரத்துல ஒரு வாசல் தட்டு வந்தது கதவுல. கதவு திறந்தா பாபாஜி. பாபாஜியே நேரடியா இறைவனோட பிரார்த்தனை கேட்டு உனக்கு கன்ஃபார்ம் பண்றாரு. நீதான் அமெரிக்கால கிரியாயுகத்தை பரப்புறதுக்காக உன்னைத்தான் சாய்ஸ் பண்ணிருக்கேன். அதனால நீ போய் அந்த எல்லாம் பண்ணு, உனக்கு ஒரு விதமான தடங்களும் வராது, எல்லா விதமான உதவியும் உனக்கு கிடைக்கும். உனக்கு எல்லா இறைவனும் குருமார்களும் உன்னை பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப பாபாஜி அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. யூகியன் சுயசத்துல குருஜி அதை பத்தி சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பாபாஜி சொன்னது தனிப்பட்ட விதத்துல சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணு என்னன்னா, அமெரிக்கால பல நகரங்கள் அவர் அந்த டாக் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஹாலுமே நிரம்பி வழியும். சில சமயம் 2 தடவை பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளவு கூட்டம். இது எல்லாமே இந்த அமெரிக்காக்காரங்களுக்கே ஒரே ஆச்சரியம். இந்த மாதிரி ஒரு யோகி இந்தியால இருந்து இந்த மாதிரி அமெரிக்காக்காரங்களை எல்லாருக்கும் இவ்வளவு பேர் இவ்வளவு புகழ், அவருக்கு பேரும் புகழும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். சோ அந்த சமயத்துல குருஜி ஒரு நாள் அப்படி ஞாபகம் வந்தது, பாபாஜி சொன்னது இந்த மாதிரிதான் அமெரிக்கால கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிதான் குருஜி ஆரம்பிச்சாரு. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவர் பார்த்தாரு, இவ்வளவு பெரிய கூட்டத்துல நிறைய பேரை கொண்டு வருது இருக்கிறது அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவரோட காந்த சக்தியினால நிறைய பேர் இழுக்க முடியும். ஆனா குருஜி பார்த்தாரு, உண்மையா இறைவனை தேடுறவங்க அவங்கதான் எனக்கு வேணும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான
அப்படியே கியூரியாசிட்டி இருந்து வரவங்க அவங்களுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூர்ல இருந்து விலகி ஒரு புது ஆர்கனைசேஷன்லயே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு விசேஷமா அந்த சன்னியாசி சீடர்கள் அவங்கள நிறைய பேர் இப்ப புதுசு ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சாங்க. ராஜர்ஜி, ஜனகானந்தர், தயா மாதாஜி, இந்த மாதிரி அவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் எடுத்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் யோகதா சத்சங்க லெசன்ஸ்னு சொல்லி பாடங்களை ஆரம்பிச்சாரு.